எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க அநீதி படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு டெட் பாடியை தான் காமிக்கிறாங்க. ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போய் கிடக்கும். ஆனா அந்த டெட் பாடியை ரெக்கவர் பண்ணி போலீஸ் எல்லாம் கொண்டு போய்கிட்டே இருக்க, அதே சமயத்துல நம்ம ஹீரோவான திருமேனி அப்படின்றவரை காமிக்கிறாங்க. கையில பயங்கரமான ஆயுதம், அதன் உடம்பு முழுக்க ரத்தத்தோட யாரையோ கொல்லணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்க, இந்த சீன் இதோட கட்டாயி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. ஃபுட் டெலிவரி பாயா மீல் மங்கி அப்படின்ற கம்பெனில ஹீரோ பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் ஃபுட் டெலிவரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. இவர் போன சமயம் பார்த்து அங்க லிப்ட் வேலை செய்யாததால 12 மாடி ஏற வேண்டிய சூழ்நிலை. இதனால கஸ்டமருக்கு போன் பண்ணி இங்க லிப்ட் வேலை செய்யல, என்ன பண்றதுன்னு கேட்க, ஃபுட் டெலிவரி தானே, டோர் ஸ்டெப்ல டெலிவரி பண்றேன்னு தானே சொல்லியிருக்க, 12 மாடியா தானேப்பா, ஏறி வாப்பான்னு சொல்ல கால் வலிக்க ஏறி போய் நிக்கிறாரு. இதை எதையுமே பொருட்படுத்தாம கஸ்டமர் கிட்ட சிரிச்சுக்கிட்டே ஃபுட்டை டெலிவரி பண்ணணும் அப்படின்னு மாதிரி போய் நிக்க, அவர் இவ்வளவு லேட்டாவ கொண்டு வருவ, அம்மா சேஞ்ச் எல்லாம் வச்சிருக்கியான்னு கேட்க, இவர்கிட்ட கையில வேற காசு இல்ல. சரி ஆன்லைன் பேமெண்ட் வச்சிருக்கியான்னு கேட்க, அதுவும் இல்ல. அப்ப என்ன இதுக்குடா நீ ஃபுட் டெலிவரி பாயா இருக்க, லேட்டா வேற கொண்டு வந்திருக்க, எனக்கு இந்த ஆர்டரே வேணாம் போடா அப்படின்னு மாதிரி சொல்ல 12 மாடி ஏறி வந்துட்டார் இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியாம, சார் மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, நான் வேணா சேஞ்ச் போய் மாத்திட்டு வருவா சார்னு கேட்டுக்கிட்டே இருக்க. ஆனா கஸ்டமர் கேட்கறதா இல்ல, தொண பேசிக்கிட்டே இருக்க. இவரோட மண்டைக்கு பயங்கரமான கோவம். அங்க இருக்க பொருள் எடுத்து அவர் அடிச்சு சாகடிச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்காரு. கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் 2 பேச்சுலர்ஸ் கூட தான் ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருப்பாரு. அந்த சமயம் பார்த்து டிவில ஒரு சாக்லேட் ஆட் போய்கிட்டே இருக்க, ஹீரோக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. டிவியை தூக்கி போட்டு பொத்துன்னு உடச்சிடுறாரு. இதோட 3வது டிவி. இதுக்கு மேலயும் இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாதுடா, ஒழுங்கு மாதிரிதான் இங்க இருந்து போக சொல்லுடா அப்படின்னு மாதிரி அங்க இருக்கிற ஒரு நபர் பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க, இவரும் எதுவுமே பேசாம என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம உடச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி போக்கிட்டே இருக்காரு. கட் பண்ண வேற ஒரு கஸ்டமருக்கு ஃபுட் டெலிவரி பண்ணணும்னு போக மயோனஸ் எடுத்துட்டு போகாம விட்டாரு. மன்னிச்சிருங்க சார், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த நபர், எனக்கு மயோனஸ் வேணும், என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, அது இல்லாம நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்ல, திரும்பி போனா 12 கிலோமீட்டர் போயிட்டு வரணுமே அப்படின்றதுக்காக ஹீரோ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் அங்க இருக்கிற புதினா சட்னி எடுத்து மூஞ்சிலே ஊத்த, கடுப்பாய் பக்கத்துல இருக்க ஒரு பொருள் எடுத்து அந்த நபரை அடிச்சு சாகடிச்சிட்டாரு. காட் பண்ணா ஒரு சைக்காட்டிஸ்ட போய் பாக்குறாரு. அவர்கிட்ட போய் அழுதுகிட்டே, எனக்கு யார பார்த்தாலும் கொல்லணும் போலவே தோணுது, நான் ஒழுங்கா தூங்கி 6 மாசத்துக்கு மேல ஆச்சு, என்னால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, என் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்னு மாதிரி அழுது புலம்பிக்கிட்டே இருக்க. இதை கேட்டு டாக்டரும், உனக்கு ஒரு வித்தியாசமான நோய் வந்திருக்குப்பா, உனக்கு யார பார்த்தாலும் கொலை பண்ணணும் அப்படின்னு மாதிரி தோணிக்கிட்டு தானே இருக்கு, கொலை எதுவும் பண்ணலையான்னு கேட்க, அப்பதான் ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாங்க. ஹீரோ ஒரு 2 கஸ்டமரை கொலை பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது கொலை பண்ணிருக்க மாட்டாரு. இவரோட இமேஜினேஷன்ல இப்ப கொலை பண்ணணும் அப்படின்னு மாதிரி தோணி இருக்கும். அதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. அவமானங்கள் எல்லாத்தையும் பட்டுட்டு ரிட்டர்ன் தான் வந்திருப்பாரு. நான் கொலை பண்றவ இல்ல டாக்டர், நான் யாரையும் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல, டாக்டரும் சில மருந்துகள் எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாரு. அங்க இருந்து ஹீரோ கிளம்பும் போது இதை அவங்க வீட்டுல இருக்காங்க இல்லையா பேச்சுலர், அவர் பாத்துட்டாரு. உடனே வீட்டுக்கு ஓடி வந்து இன்னொரு நபர் கிட்ட ஷேர் பண்ணிட்டாரு, அவன் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததை நான் பார்த்தேன்டா, கூடவே ஒரு மென்டல் வச்சிருக்க முடியுமா, எப்படியாவது அவனை இந்த வீட்டை விட்டு தரத்தி ஆகணும்டா அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. அதே சமயத்துல ஹீரோ உள்ள என்ட்ராரு. இவர் சைக்காட்டிஸ்ட போய் பார்த்துட்டு வந்ததும், இவருக்கு யார பார்த்தாலும் கொல்லணும் அப்படின்ற எண்ணம் தோணிக்கிட்டே இருக்க வியாதி இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ண, 2 பேரும் அலண்டு போயிடுறாங்க. ஆளுக்கு மாத்தி என்ன கொல்லணும்னு போல என்னைக்காவது உனக்கு தோணி இருக்கான்னு கேட்க, உங்க 2 பேரையுமே நான் 1000 தடவைக்கு மேல கொல்ல ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னு மாதிரி ஒரு பதில். இத சொன்னது 2 பேரும் அலண்டு போயிடுறாங்க. நீ உள்ள படுத்துக்கோப்பா, நாங்க வெளியே படுத்துக்கிறோம், ஏதாவது வேணும்னா சொல்லுப்பா, வெளியே தான் இருக்கும், ஓடி வந்து உதவுறோம் பயத்திலே கிளம்ப. அதை அப்படியே கட் பண்ணி இவரோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் கொஞ்ச நாள் போக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அசிங்கப்படுறது, ஃபுட் டெலிவரி பண்றது, அந்த தனிமையிலே நேரத்தை செலவிடுறது அப்படின்னு மாதிரி அவரோட வாழ்க்கை போக்கிட்டே இருக்கும் போதுதான் இவருக்கு ஒரு டெலிவரி வருது. ஒரு பெரிய வீட்டுல ஃபுட் டெலிவரி பண்ணணும் அப்படின்றதுக்காக போறாரு. போன உடனே ஒரு பெரிய கேட் இருக்கும். உள்ள இருக்க ஒரு லேடியோ போனை பண்ணி, இவ்வளவு நேரமாங்க, என்னங்க ஆச்சுன்னு கேட்க, இல்ல வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஆர்டர் ரிட்டர்ன் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தாங்க கமிஷன்ல பாதிக்கும், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்க, அவங்களும் என்னால யாருக்கும் கெட்டது நடக்க வேணாம், பரவாயில்ல ஆர்டர் கொடுப்பா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன கதவு மாதிரி இருக்கும். அதை ஓபன் பண்ணி கைகளை நீட்டு, அந்த கைகளை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. அந்த ஆர்டரையும் டெலிவர் பண்ணிட்டு அவங்க கிட்ட சில வார்த்தைகளை சொல்லிட்டு அங்கிருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு கிளம்ப, வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஆனா அது மட்டும் இல்லாம அங்க வேகமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்க, உள்ள இருக்க அந்த லேடியும் மழையில எதுக்காக நனைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கதவு கிட்ட வந்து நெல்லுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவல் எடுத்து கொடுக்க,
இதை நான் வேணும்னு பண்ணலங்க, இது எல்லாமே எதிர்ச்சியா நடந்தது தான். இருந்தாலும் உங்க உதவிக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லி வண்டி ஸ்டார்ட் ஆகலனாலும் மழை நின்னதை தள்ளிக்கிட்டே அங்கிருந்து கிளம்ப கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் அந்த சைடு எந்த ஆர்டர் வந்தாலும் நம்ம ஹீரோவை எடுத்துட்டு டெலிவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்காரு. அவங்களும் என்னங்க நீங்களே ஆர்டர் கொண்டு வரீங்கன்னு கேட்க, இல்ல இந்த சைடா தான் இருப்பேன், உங்க ஆர்டரை நான் எதிர்ச்சியா தான் எடுத்தேன் அப்படின்னு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறார். ஆனா அப்படியே கட் பண்ணா ஒரு நாள் பகல்ல வர வேண்டிய சூழல் ஏற்படுது. அந்த சமயம்னு பார்த்து கேட்டை திறந்து விட இவரும் எதிராளியே நம்ம கைகளை மட்டுமே பார்த்து பேசிட்டு இருந்தோம், இப்ப அவங்களோட முகத்தை பார்க்க போறோம் அப்படின்னு மாதிரி சந்தோஷத்துல உள்ள போக அங்க அவங்க இல்ல, ஒரு வயசான பாட்டி தான் இருப்பாங்க. ஃபுட் டெலிவர் பண்ண இவ்வளவு நேரமா, நல்லா தாயா பேர் வச்சிருக்காங்க மீல் மங்கின்னு, இரு காசு எடுத்துட்டு வர அப்படின்னு மாதிரி உள்ள போக இவரோட கண்கள் எல்லாமே அந்த பொண்ணை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அவங்க அங்க இல்லவே இல்லை. இதனால வருத்தத்தோட அங்க இருந்து திரும்புறாரு. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆக இந்த வாட்டியாச்சும் அவங்கள பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஏக்கத்தோட அவங்க ஒரே ஒரு ஷவர்மா தான் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. ஆனா இவரு ஒரு பெரிய பேக்ல, அதாவது அவங்களோட கைகள் உள்ள போக முடியாத அளவுக்கு பெரிய பேக்ல கொடுக்க, என்னங்க இவ்வளவு பெரிய பேகா, சரி இருங்க நான் கதவை திறக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க முதல் முறையா கதவை திறந்து இவரோட முகத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே இவருக்கு அவ்வளவு அழகா தெரியும். உங்க ஆர்டரை டெலிவர் பண்ணிட்டு போகலாம் தான் வந்த அப்படின்னு மாதிரி அவங்க கிட்ட ஆர்டரை கொடுத்து அங்க இருந்து வெக்கப்பட்டுக்கிட்டே கிளம்ப, இதுக்கு அடுத்த நாள் அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டு வெளியே காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து அந்த பாட்டியோட சேர்ந்து இவங்க ஒரு ஷாப்பிங் மாலுக்கு ஷாப்பிங்காக போவாங்க. இவர் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்க அந்த பாட்டி பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி ஹீரோயின் ட்ராலியை தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்க ஒரு கட்டத்துல ஹீரோவை பாக்குறாங்க, திகைச்சு போய் நிக்கிறாங்க. அந்த சமயம்னு பாட்டு பாட்டி பொருளை கீழே போட ஹீரோயினுக்கு பலார்னு ஒரு அறை. என் கூட ஷாப்பிங் வந்தா ஷாப்பிங் பண்ற வேலையை மட்டும் தான் பாக்கணும், பராக்கு பார்த்து சுத்திக்கிட்டு இருக்க கூடாது, இப்ப பொருள் உடஞ்சு போச்சு அது யார் பொறுப்பேத்துப்பா அப்படின்ன மாதிரி சொல்ல ஹீரோயின் ஹீரோவை பாக்குறாங்க. கண் கலங்கி போய் நின்னுகிட்டே இருக்காங்க. இதை கவனிச்ச இவரும் அங்கிருந்து எதுவுமே பேசாம கிளம்பிட்டுறாரு. அண்ட் இது மூலமா தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அதாவது ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா தான் இருப்பாங்க. அண்ட் இவங்களோட பேர் பாத்தீங்கன்னா சுப்புலட்சுமி அப்படின்றது தான். கட் பண்ணி இவங்களோட லைஃப காமிக்கிறாங்க. அங்க இருந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக இவங்களோட தம்பி போதைப் பொருள் யூஸ் பண்ணா அப்படின்னு மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் உட்கார வைப்பாங்க. இதனால இவங்க போய் அங்க இருக்கிற எல்லாருக்கும் பணத்தை செட்டில் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. இவங்களோட தங்கச்சி பாத்தீங்கன்னா வேற ஒரு நபர் கூட சுத்தி படிக்க முடியாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருப்பா. ஒருத்தரும் ஒரு பிரச்சனை இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பாட்டி கொடுமை எல்லாத்தையும் தாண்டி உழைச்சி போடுறது எதுக்காக, நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான். ஆனா நீங்க இதை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு அடுத்த நாள் வழக்கம் போல வேலைக்கு போக அந்த பாட்டியோட பையன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போன் அடிக்கிறான். என்ன குளிர் விட்டு போச்சா, அடிக்கடி லீவ் எடுக்கிறேன்னு கேள்விப்பட்டேன், என் அம்மாவை பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உன்ன வேலை வச்சேன், இப்படி நீ லீவ் போட்டு போனா என்னம்மா அர்த்தம், நான் மட்டும் இந்தியா வந்தேன்னு வையன் உன் தோலை உரிச்சிடுவான்னு மிரட்ட இவங்க பயந்து போய் அப்படிலாம் இல்லனா இனிமேல் அவ்வளவா லீவ் போட மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லி போனை வைக்கிறாங்க. கட் பண்ண வழக்கம் போல அன்னைக்கு ஆர்டரை போடுறாங்க, டெலிவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹீரோவும் கரெக்டா அங்க வர ஆர்டரை டெலிவர் பண்றாரு. எதுவுமே பேசாம அங்க இருந்து போய்கிட்டே இருக்கு. ஹீரோயினோட குரல் அவ்வளவுதானு கேட்க எதுவுமே பேசாம அங்க அமைதியா நின்னுகிட்டே இருக்காரு. அண்ட் மேற்கொண்டு இவங்களும் நான் வீட்டுல வேலை செய்யறவ அப்படின்றதுனால என்கிட்ட பேசாம போறீங்களான்னு கேட்க இவர் ஒரே ஒரு பதிலா நீ இந்த வீட்டுல வேலை தான் செய்யறேன்னு எனக்கு எப்பயோ தெரியும்னு சொல்ல இவங்க ஷாக் ஆகி கதவை திறக்கிறாங்க. அண்ட் இவரும் எப்ப தெரியும் அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு முதல் முறையா டெலிவர் பண்ணணும் அப்படின்னு மாதிரி வரும்போது மழை வந்தது, ஓரமா நின்னுக்கோங்க அண்ட் டவலை எடுத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த சமயத்திலே இவங்க அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க தான் அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் சொன்னதே கிடையாது, வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மனசு வரும், அதனாலதான் எனக்கு எப்போ நீ வீட்டுல வேலை செய்யறவன் தான் தெரியும்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் நம்பரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் காலில் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல காதல் வயப்படுறாங்க. இந்த காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் அவரை உள்ள கூப்பிட்டு ஒரு பெரிய சாக்லேட்டை கிஃப்ட் பண்றாங்க. அதை பார்த்தது இவரோட கைகளுக்கு ஃபுல்லா ரத்தமா தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ஒரு பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்காரு. முகமெல்லாம் வேத்து போயிடுது. அந்த சாக்லேட்டை அப்படியே கசக்கி தூக்கி அடிச்சுட்டு அங்க இருந்து எதுவும் பேசாம கிளம்பிட்டு கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில சுபு கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி பீச்சுக்கு போறாரு. அங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு எனக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கு, எனக்கு யாரை பார்த்தாலும் கொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு, இப்போ நான் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரத்துல சரியாயிடும் நினைக்கிறேன், இதை சொன்னா நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல அங்க ஒரே ஒரு பதில் தான், இதே நோய் எனக்கு இருந்தது அப்படின்னா நீ என்னை விட்டு போயிருப்பியா, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு உனக்கு எப்படிதான் நினைக்க தோணுதுன்னு சொல்லி ஒரு ஹக்க கொடுக்க கட் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் காதல் மலர்ந்துருச்சு அப்படின்றத காமிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு சைடு அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பேக்ல அழுக்கு துணி எல்லாம் எடுத்துட்டு கிளம்புவாங்க. அண்ட் வெளியே தீர்வு பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால வீட்டுக்குள்ள எட்டி பார்க்க அந்த பாட்டி, அதாவது
திருடிட்டு போறியா, பேகுக்குள்ள என்னடி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா கழட்டி செக் பண்ணுவாங்க. அண்ட் உள்ள இருக்க ஹீரோயினும் இதுக்கு மேல நீங்க என்ன அசிங்கப்படுத்தணும், இத்தனை வருஷமா நான் வேலை செய்யறேன் இல்லையா, இன்னும் உங்க வீட்டுல இருந்து நான் ஏதாவது திருடிட்டு போயிடணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு போகலையான்னு சொல்ல இந்த விஷயத்த ஹீரோ கவனிக்கிறாரு. பயங்கர கோவம். வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது அந்த கிழவி உன்னை அவ்வளவு கொடுமைப்படுத்துறாளே, அவளை எனக்கு கொல்லணும் போல இருக்குன்னு சொல்ல இவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பழகி போயிருச்சு, எல்லாரையும் கொல்லணும் அப்படின்ற தாட் வந்துச்சு அப்படின்னா ஊர்ல ஒருத்தன் உயிர் வாழ மாட்டான், வெளியில வேலைக்கு போனேன் அப்படின்னா ஆம்பளைங்களோட தொல்லை, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்ல கட் பண்ணி சுப்புவோட வீட்டுல காமிக்கிறாங்க. தங்கச்சி ஒரு பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்க வீட்டுல இருந்து பொண்ணு கேட்டு வந்திருப்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு மாதிரி வீட்டுல எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்க இவங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அந்த பாட்டி வீட்டுல இருக்கும்போது ஹீரோவை கூப்பிட்டு எனக்குன்னு யாருமே இல்ல, உங்ககிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு மாதிரி அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இந்த விஷயத்த அந்த வீட்டுல இருக்க பாட்டி நோட் பண்ணிட்டுறாங்க. யார் ராணி, எந்த திருட்டு பையன் கூட இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சண்டைக்கு போக ஹீரோ கடுப்பாயிட்டாரு. இதுக்கு மேல நீங்க வேலை செய்யணுமா, இவகிட்ட வேலை செய்யறதும் செத்த போனவங்க கிட்ட வேலை செய்யறதும் ஒண்ணுதான் சுப்பு, இந்த வேலையே வா போகலாம் அப்படின்னு மாதிரி கை எடுத்துட்டு போக. ஆனா இவங்களுக்கு இந்த வேலை எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தெரியும். இதாலதான் குடும்பமே ரன் ஆக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அவர் அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோ பயங்கர கோவத்துல தான் இருப்பாரு. வீட்டுக்கு போறாரு, தண்ணி எல்லாத்தையும் போட்டு மூஞ்ச கழுவிக்கிட்டே இருக்க ஹீரோயின் வேக வேகமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவசரமா வர முடியுமான்னு கேட்க வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த அம்மா தரையில விழுந்து கிடக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்க அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற பதில கொடுக்குறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு செம்ம பயம் இவங்க ஃபேமிலியை பார்த்தா, இன்னும் இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பசங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே, அவங்க இப்ப சொன்னா கூட வெளிநாட்டுல இருந்து வர எப்படியாவது ஒரு 3 நாள் கிட்ட ஆகும், நம்ம என்ன பண்றது திரு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க கையில சுத்தமா காசு இல்ல. இதனால அந்த பாட்டியோட ஏடிஎம் கார்டு இருக்கும், அதை எடுத்து கொஞ்சம் காசு எடுத்து அவங்களோட டெட் பாடியை பசங்க வர வரைக்கும் ஒரு பிரைவேட் மார்ச்சோரிய கான்டாக்ட் பண்றாங்க. அங்க கொண்டு போய் இந்த பொண்ணத்தை வச்சுட்டு இவங்களோட பசங்களா போன் பண்ணாதான் உண்டு, அவங்க போன் பண்ணது விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல ஹீரோ கூடிய வேலை செய்யற ஹீரோ ரூமை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் உள்ளாக்கப்படுறாரு. பயங்கர காயங்களோட ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க அது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலா போயிடுது. இதனால அந்த கம்பெனி ஓனரும் இந்த மாதிரி வேற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாதான் கிளைம் பண்ண முடியும், இவனை ஜிஹெச் கொண்டு போடான்னு சொல்லு. ஆனா இருக்கிற பிரச்சனையில இப்ப மாத்த முடியாத சூழல். இதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு 50,000 கிட்ட தேவைப்படும், அதை ரெடி பண்ணணும்ன்றதுக்காக எல்லாத்துக்கும் போன் அடிக்க முடியாது முடியாது இல்ல அப்படின்ற பதில் மட்டுமே தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்துலதான் ஹீரோயினுக்கு போன் அடிக்கிறாரு. அந்த பாட்டியோட கார்டு இருக்கு இல்லையா, அதை கூட என் நண்பன் இங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான்னு கேட்க அவங்க செம்மையா பயந்துகிட்டு இப்ப எடுத்த காசே நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, பாட்டி ஃபேமிலி பயங்கர கொடுமைப்படுத்துறவங்க, இது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா அவங்க பையனை கொன்னுடுவான்டா, என்னால முடியாது திரு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்க கடுப்பாயிடுறாரு. அவங்க காலையே கட்டிக்கிட்டு அழுப்போ அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி வச்சுட்டு அப்செட்ல இருக்கும் போது தான் இவரோட இன்னொரு நண்பர் பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோக்கு டியூக்காக வச்சிருந்த நண்பனோட உயிர் தான்டா முக்கியம், பணத்தை கட்டி ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடா அப்படின்ற மாதிரி பணம் கொடுத்து உதவ கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் சுப்புவை காமிக்கிறாங்க. அந்த பாட்டியோட ஏடிஎம் கார்டு எடுக்கலான்னு போக பேக்ல இருந்து காணும். இதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அப்பதான் இவங்களோட தம்பியோட ஞாபகம் வருது, அவனையும் நைட்ல இருந்து வீட்டுல இருந்து காணும் அப்படின்றது. சோ ஏடிஎம் கார்டை தூக்கிட்டு ஓடி போயிட்டான் அண்ட் 2 லட்சம் ரூபாய் கிட்ட வித்ரா பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி மெசேஜ் ரிசீவ் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோக்கு போன் அடிக்கிறாங்க. அவர் போன் எடுக்கிற மாதிரி தெரியல. இதனால ஸ்ட்ரைட்டா கிளம்பி போய் அடிப்பட்டவருக்கு எப்படி இருக்கு என்ன மன்னிச்சிட்டு திரு அப்படின்ற மாதிரி மன்னிப்பு எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண அவர் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ பதட்டப்படாத, அவங்க வர்றதுக்குள்ள அந்த பணத்தை எப்படியாச்சும் ரெடி பண்ணி போட்டுடலாம், அந்த விஷயத்த ஷேர் பண்ணி அவங்களையும் சீக்கிரமா வர வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டு போறாரு. அந்த சமயம்னு பார்த்து அந்த பாட்டியோட பையன் போன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப எடுத்துதான் ஆகணும் அப்படின்ற நிலைமை. இதனால எடுத்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு சைடு இருக்க ஹீரோவோ உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி தயாரா இருக்க இவங்க பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா மாத்திரை போட்டு உள்ள தூங்கிட்டு இருக்காங்கண்ணா, அதனாலதான் நீங்க போன் பண்ண எடுக்கலன்னு நினைக்கிறேன், நான் வீட்டுக்கு போனதும் அவங்க கிட்ட பேச சொல்றேனா அப்படின்ற மாதிரி பதட்டத்துல என்ன பேசுது ஏது பேசுதுன்னு தெரியாம இந்த விஷயங்களை ஷேர் பண்ணி போனை வைக்க எதிரில் இருக்க ஹீரோவும் எதனால சுப்பு போய் சொன்னேன்னு கேட்க அப்படியே கட் பண்ணி அந்த பிரசன்ட்டுக்கு இருக்கு இல்லையா அங்க போகுது. உடம்பு முழுக்க ரத்தத்தோட கொலை பண்ணணும் அப்படின்ற வரியில ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு தெரிஞ்சிருந்தாலே அவர் எதிரில் நிக்கிறது சுப்பு தான். எதுக்காக சுப்பு இந்த மாதிரி பண்ண, எதுக்காக போய் சொன்னேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கையில இருக்க பொருள் எடுத்து அவங்கள அடிக்கணும்னு போக அப்படியே இந்த சீன் கட் ஆகி மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ளே போகுது. அவங்க போன் பண்ண பதட்டத்துல எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது
பண்றதுன்னு தெரியல, அவங்க மேல எனக்கு பயங்கரமான பயம், அதனாலதான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்ல, அந்த பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட தன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடலான்றதுக்காக எல்லா இடத்துலயும் பணத்தை கேட்டு பார்த்துக்கிட்டே இருக்க பணம் ரெடி ஆகுற மாதிரி தெரியல. ஆனா அதே சமயத்துல அங்க இருக்கிறவங்களும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அம்மா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணதுன்னு தெரியாம ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஒரு லேடியை ஹையர் பண்ணி அவங்க அம்மா மாதிரியே பேசணும், அதுவும் போன் கால்ல பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வராங்க. ஆனா அந்த லேடியும் கரெக்டா போன் அட்டன் பண்ணி என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தான் என்ன பார்க்க வரவே மாட்டீங்கல்ல, அதனால நான் கோவமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. எதிரில் இருக்க அந்த அம்மாவோட பொண்ணும் நீங்க கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம், வெளியே போய் பாருங்கன்னு சொல்ல உள்ள இருக்க எல்லாருக்கும் பதட்டம், வெளியே என்னவா இருக்க போகுது, அவங்க ஊர்ல இருந்து ஏதாவது கிஃப்ட் அனுப்பி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தயக்கத்துல வெளியே போய் பார்க்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஃபேமிலி மொத்தமும் வேலைகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த பாட்டியோட பர்த்டேவா இருக்கும், அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பாட்டியோட பையன் பொண்ணு அந்த அவங்களோட ஃபேமிலி எல்லாம் வெளியே வந்து நிக்கிறாங்க. என்ன சுப்பு பார்த்துக்கிட்டே இருக்க, இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு, பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உள்ள வை, அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு மாதிரி வேகமா உள்ள வந்து அம்மா அம்மா அப்படின்ற மாதிரி காத்திக்கிட்டே இருக்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. நீங்க இருக்கிற சுப்புக்கும் ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா நின்னுகிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அவங்க எங்கேயுமே இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எங்க சுப்பு அம்மா இவ்வளவு நேரம் வரலையும் போன் பேசிக்கிட்டு இருந்தாங்க, எங்க போனாங்கன்னு கேட்க இவங்களும் கடைக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல நம்ம தயாரா இல்ல, விளையாடுறியா அம்மா எங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு கேட்க பக்கத்துல ஒரு லேடிய ஹையர் பண்ணி கூட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க உண்மைகள் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. எப்படிங்க இருந்தது என்னோட ஆக்டிங், 5000 ரூபாய் கொடுத்து உங்க அம்மா மாதிரியே பேசணும் அப்படின்ற மாதிரி கூட்டு வந்தாங்க, உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையாமே அதனாலதான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல எதிரில் இருக்க சுப்புவா அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. என்ன சுப்பு விளையாடுறியா, இப்பதான் அம்மா பேசுனாங்கன்ற இப்ப செத்து போயிட்டாங்கன்ற எனக்கு ஒன்னும் புரியலையேன்னு சொல்ல இவங்க அவங்க கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி முடிக்கிறாங்க. இப்போ ஒரு பிரைவேட் மார்ச்சரியில அம்மாவோட பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்க செம்ம கடுப்பாயிடுறாங்க. சுப்புவை போட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துகிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் உள்ள போந்து தடுத்து விட்டுக்கிட்டே இருக்காரு. நீ யாரான்னு கேட்க நான் அந்த அவளை கட்டிக்க போறவன், நடந்தது எல்லாமே உண்மைதான், நாங்க மறைக்கிறதுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்ல ஆனா இவங்க நம்ம தயாரா இல்ல, அவங்களை போட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பக்கத்துல ஒரு நபர் இருப்பாரு, எதுவா இருந்தாலும் போலீஸ் பாத்துக்கிட்டோம், போலீஸ்க்கு போன் பண்ணுங்கன்னு சொல்ல எல்லாரையும் கூட்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. என்னோட அம்மாவை அவங்க தான் கொண்டு இருக்கணும், அவங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்ல மார்ச்சரியில போய் அவங்க அம்மாவோட டெட் பாடியை பாக்குறாங்க. அண்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சா மட்டும்தான் இதுல அவங்க எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு தெரியும், இதனால போஸ்ட்மார்ட்டம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அது வரைக்கும் ஹீரோவும் ஜெயிலே இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வர ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க இறந்து போனதுக்கான காரணம் அவங்க சாப்பிட்ட உணவுல பாய்சன் கலந்ததால தான் அப்படின்ற மாதிரி செய்தி வர எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. எனக்கு அப்பவே தெரியும் அவ தான் இதை கொலை பண்ணிருக்கணும், 2 பேரும் பிளான போட்டு அம்மாவை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு மாதிரி அந்த அம்மாவோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க கன் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் 2 பேரையும் கொல்லணும் அப்படின்ற மாதிரி சர்ற மாதிரியா சுட்டுக்கிட்டே இருக்காங்க. போலீஸ் எல்லாரும் மடக்கி பிடிச்சி என்ன தைரியம் தான் ஸ்டேஷன்லயே இந்த மாதிரி பண்ணுவீங்க, உங்க மேல கேஸ ஃபைல் பண்ணி உள்ள போட்டேன்னு வைங்களா 7 வருஷம் உள்ள இருப்பீங்க, கேஸ போடவான்னு சொல்ல பக்கத்துல இருக்கிற நபரும் சார் நம்ம பேசிக்கலாம் சார், அவங்க ஏதோ ஆத்திரத்துல பண்ணிட்டாங்க, அம்மாவை கொண்டுட்டாங்க அப்படின்னு மாதிரி முன்னாடியே வந்து சொன்னாங்க சார், தாங்குவாங்களா, நான் உங்களுக்கு எவ்வளவு வேணா தரேன், இந்த கேஸ் அப்படியே முடிச்சு விட்டுருங்கன்னு சொல்ல இந்த விஷயத்த அப்படியே மறைக்கிறாரு. இப்ப அவங்க 2 பேரும் தான் அந்த அம்மாவை கொலை பண்ணி இருக்கணும், அதுக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அதனால 2 சைடும் தனித்தனியா கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஹீரோவை கூப்பிட்டு நீ இந்த கொலைய 2 பேருமே பண்ணலன்னு சொல்ற, ஆனா அவ பண்ணலன்னு மட்டும்தான் சொல்றா, இதுல இருந்தே டவுட் வரலையாப்பா, அவளை காப்பாத்திக்கணும்னு பாக்குறா, உண்மையை ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிட்டான்னு சொல்லி இவர்கிட்ட பேச இன்னொரு பக்கம் ஹீரோயினை கூப்பிட்டு இவங்க மேல எந்த பிரச்சனையும் இல்ல அவர் தான் பண்ணாரு அப்படின்னு மாதிரி மாத்தியும் கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல ஹீரோ மூலமா ஹீரோயின் பயங்கரமா கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அந்த பாட்டி வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட ட்ரெஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ நீ தான் பயங்கர மோட்டிவா இருந்து அந்த அம்மா அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சோத்துல விஷம் வச்சு கொண்டு இருக்க, இதான் நம்ம உண்மைன்னு கேட்க அப்பதான் இவங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கு இல்லையா, யாரை பார்த்தாலும் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுமே. அண்ட் பாட்டியும் ஒரு கட்டத்துல அவர் கொலை பண்ணணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா, அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா ஹீரோ வந்து பாக்குறாங்க. அவரு என்ன சுப்பு ஆச்சு, எல்லாம் ஓகே தானே சுப்பு அப்படின்ற மாதிரி வாயை துறக்க என்ன கொடுமைப்படுத்தினா உனக்கு என்னடா வந்தது, எல்லாரும் முன்னாடியும் சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்டால, அந்த பாட்டி எதுக்காகடா கொன்ன அப்படின்ற மாதிரி சட்டையை பிடிச்சி பயங்கரமா அழுதுகிட்டே கேள்வி கேட்க இந்த விஷயத்த அங்க இருக்க எல்லாரும் நோட் பண்றாங்க. சோ அந்த பொண்ணை இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லிடுச்சு இல்லையா, இதனால ஹீரோட பேக்ரவுண்ட் ஃபுல்லா செக் பண்ண
ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டிக்கிட்டே இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கு, அதனால அவருக்கு யாரை பார்த்தாலும் கொல்லணும் அப்படின்ற எண்ணம் தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் வெளியே வர ஹீரோட பேக் ஃபுல்லா செக் பண்றாங்க அவரோட ரூமுக்கு போய். ஆனா அப்பதான் சாக்லேட் கசக்கோ அப்படின்னு ஒரு நோட்டு ஃபுல்லா எழுதி வச்சிருப்பாரு. அண்ட் சில பொருட்களையும் பாக்குறாரு. அப்படியே கட் பண்ணி சின்ன வயசுல இவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடென்ட்டை காமிக்கிறாங்க. இவர் ஸ்கூல் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட அப்பா இவரை கூட்டு போகணும் அப்படின்ன மாதிரி சைக்கிள்ல வேகமா வருவார். இவரோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு மளிகை கடையில பொட்டலம் அடிக்கிறவரா இருப்பாரு. தன்னோட பையன் தான் தனக்கு உலகம், என் பையனை ராசா மாதிரி வளர்க்கணும் அப்படின்ற தோரணையிலே தான் பையனை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. ஒரு நாள் திரும்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாக்லேட் ஸ்கூல்ல சாப்பிட்டு இருப்பாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னு கூட தந்திருக்க மாட்டாங்க. அந்த சாக்லேட் கவரை காமிச்சு எனக்கு இதே மாதிரி சாக்லேட் வேணும்பா, எனக்கு வாங்கி தரியாப்பான்னு கேட்க அதுல 50 ரூபாய் இருக்கும். என் சம்பளமே 500 ரூபாய் தான்டா, உனக்கு 50 ரூபாய் செலவு பண்ணா உனக்கு சாக்லேட்டே 50 ரூபாய் வாங்கி கொடுத்தா மிச்ச கடன் எல்லாம் யாருப்பா சாமி செட்டில் பண்றதுன்னு கேட்க பையன் கோச்சிட்டு போறாரு. ஓடி வந்து புடிச்சு உனக்கு என்னடா சாக்லேட் தானே வேணும், அப்பா கிட்ட இப்ப காசு இல்ல, உன் பிறந்த நாள் வருது இல்லையா, அப்ப இந்த சாக்லேட்டே நான் வாங்கி தரடான்னு சொல்ல பையனோட முகத்துல அவ்வளவு சந்தோஷம். ஆனா அப்படியே கட் பண்ண அப்பாவும் பையனும் அவங்களோட வேலையை செய்யற மாதிரியும் சாக்லேட்காக பையன் காத்துக்கிட்டு இருக்க மாதிரியும் காமிச்சு சில நாட்கள் போய்கிட்டே இருக்கு. அண்ட் இவனோட பிறந்த நாள் வர்றதுக்கு தயாரா இருக்கும் போது தான் என்னோட அப்பா பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைக்காரர்கிட்ட போய் அண்ணாச்சி வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அங்க இருக்குல்ல அந்த சாக்லேட் அதுல ஒரு 2 சாக்லேட் தர முடியுமான்னு கேட்க இது எவ்வளவு பெரிய சாக்லேட்னு தெரியுமா, எவ்வளவு விலைனாச்சு தெரியுமா, பிச்சைக்கார பையலுக்கு 50 காசு சாக்லேட்ல வேணாமாடான்னு கேட்க என் பையன் என்ன பொறுத்தவரையும் மகாராசன் தான் முதலாளி, சாக்லேட்டை கொடுங்க என் சம்பளத்துல வேணா கழிச்சுக்கோங்கன்னு சொல்ல சம்பளமா ஏற்கனவே பையன் பிறந்ததுக்கும் பொண்டாட்டி சேர்த்ததுக்குன்னு கடன் மேல கடன் வாங்கி அதை கட்ட முடியாத அளவுக்கு தான் நீங்க வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்க, சம்பளம் வேற கேக்குதா, சாக்லேட்லாம் தர முடியாது ஓடி போடான்னு சொல்ல என்ன முதலாளி நீங்க நம்ம சண்டே அப்புறம் வச்சுக்கலாம், என் பையன் அங்க சாக்லேட்காக காத்துக்கிட்டு இருப்பான் முதலாளி, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற டப்பால கையை விட்டு சாக்லேட் எடுக்கணும்னு போக முதலாளி தட்டி விடணும்னு வராது. 2 பேருக்கும் சில கைகலப்பு ஏற்படுது. அதுல ஹீரோட அப்பா தெரியாம ஒரு லைட்டா தள்ளி விட்டுறாரு. அண்ணாச்சி கண்ணாடியில் அடிப்பட்டு லைட்டா தலையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. கோவத்தோட உச்ச கட்டத்துக்கே போயிட்டாரு. பிச்சைக்கார நாய சாக்லேட் எடுக்கின்ற பேர்ல என்ன கொல்லவாடா பாக்குற அப்படின்ற மாதிரி ரோட்ல இழுத்து போட்டு அடிச்சு முட்டி போடுற அப்படின்ற மாதிரி தலையிலேயே அடிச்சு பயங்கர காயப்படுத்திட்டு இவனை இதோட விடக்கூடாது, கல்லாப்பேட்டிக்குள்ள கைய விட்டு திருட பாத்துருக்காயா, போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தாதான் அடங்குவா அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் முன்னாடி கூட்டத்தை கூட்டி போலீஸ்க்கு போன் அடிச்சு விட்டுறாரு. இந்த விஷயத்த தெரியாத ஹீரோ பாத்தீங்கன்னா சாக்லேட் வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க அப்பா வர மாதிரியே தெரியல. இதனால நடந்து வந்துகிட்டே இருக்கா. அப்பாவை முட்டி போட வச்சு அங்க இருக்க எல்லாரும் கும்பல் கூடி இருக்கிறத பாக்குறா. ஓடி போய் என்னப்பா ஆச்சுன்னு கேட்க இவரும் ஒண்ணு இல்லடா தங்கம், சாக்லேட் வாங்கணும்னு வந்த, இவங்க சும்மா பேசிட்டு இருக்கோம், நீ வீட்டுக்கு போ, நான் சாக்லேட்டோட திரும்பி வரேன்னு சொல்ல போலீஸ் எல்லாரும் வராங்க. இவரை கைது பண்ணி கூட்டு போகிட்டே இருக்க திரு பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கான். எனக்கு சாக்லேட்லாம் வேணாம்ப்பா, எனக்கு நீதான்ப்பா வேணும் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. எந்த பயனும் இல்ல. ஆனா அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு அப்பா வேணும் சாக்லேட் வேணாம் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க இவரோட அப்பாவை கூட்டு வராங்க. பயங்கரமா அடிச்சிருப்பாங்க போல, நெஞ்சில எல்லாம் வலி. இரும்பிக்கிட்டே உள்ள வராரு. போலீஸ்காரரும் வீட்டுல இன்னைக்கு நைட்டு தங்கிக்கோ, நாளைக்கு காலையில வந்து ஸ்டேஷன்ல சைன் அப் பண்ணணும்னு சொல்ல இவர் தன்னோட பையன் கிட்ட போய் இந்தாடா உனக்கான சாக்லேட்னு கொடுக்க அது ஃபுல்லா ரத்தம். என்னப்பா ரத்தம் ஆயிடுச்சா, சரிப்பா தெரியாம பட்டுருச்சு, இந்த சாக்லேட் எடுத்துக்கோ, கண்டிப்பா அடுத்த வாட்டி அப்பா இன்னும் நிறைய சாக்லேட் வாங்கி தரேன் தங்க புள்ள, நீ தானப்பா என்னோட உலகம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம். ஆனா இவருக்கு அப்பாதான் வேணும், எனக்கு இந்த சாக்லேட்டே வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி ரத்த கரையோட இருக்க சாக்லேட்டை தூக்கி போட அன்னைக்கு நைட்டு 2 பேரும் படுத்துக்கிட்டே இருக்கும்போது காமிக்கிறாங்க. இவங்களோட அப்பாவை பயங்கரமா அடிச்சிருப்பாங்க இல்லையா, மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. மூச்சு திணறி நைட்டே இறந்து போயிட்டு கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் அவரோட உடம்புக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த சாக்லேட்டால தன்னோட அப்பாவோட உயிர் பிரிஞ்சதோ அந்த சாக்லேட்டை என் வாழ்நாள்ல வேணாம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிதான் சாக்லேட்டே வெறுக்க ஆரம்பிச்சிருப்பார். சோ இதனாலதான் ஹீரோவோட லைஃப்ல சாக்லேட் அப்படின்னாவே பயங்கர கோவப்படுவார். கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு பயங்கரமா சித்திரவதை பண்ணி இதை நீதான் பண்ண அப்படின்ற மாதிரி ஒத்துக்கணும், இல்லைன்னா உயிரோட போக முடியாதுன்னு சொல்ல ஒரு கட்டத்துல முகமெல்லாம் வீங்கி போய் நடக்க முடியாத நிலைமையில இதை நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. அதை எப்படி பண்ணு செஞ்சு காமிக்கணும் இல்லையா, அதுக்காக அந்த லேடியோட வீட்டுக்கு கூட்டு போக பின்னாடியே ஹீரோயின் இருக்காங்க. எதுவுமே பேசாம அழுதுகிட்டே இருக்க இவரும் பால்ல இந்த மாதிரி மாத்திரையை கலந்து யாருக்கும் தெரியாம வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் செஞ்சு காட்டிக்கிட்டே இருக்க ஒரு நபர் இது வீடியோ எடுக்கிறாரு. ஆனா அப்போ அவரோட லென்ஸ் பாத்தீங்கன்னா உருண்டு போய் அந்த பாட்டி படுத்துட்டு இருந்தாங்களே பெட்டுக்கு கீழே போயிடுது. இதனால அதை எடுக்கணும்னு ட்ரை பண்ண அங்க ஒரு லெட்டர் இருக்கிறத பாக்குறாரு. அதை பிரிச்சு படிக்கும் போது தான் அங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. அந்த லெட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என் பசங்க என்னை விட்டு போயிட்டாங்க, நான் தனிமையில இருக்கேன், பாசத்தை தேடி அலையிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன்,
இதுக்கு மேலயும் என் பசங்க என்னை பார்க்க வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. இந்த உலகத்துல இருந்து நான் என்ன பண்ண போறேன், என்னோட சாவுக்கு யாரும் காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்கு மாத்திரை போட்டு சாப்பிட்டு இறந்து போயிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் அந்த லெட்டர் காத்துல அடிச்சுட்டு போய் பெட்டு கீழே வந்திருக்கும். இது தெரியாம தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும். இதை படிச்சதும் என்ன நீ ஒரு மனுஷனை இப்படி போட்டு அடிச்சு அவன் தான் இந்த கொலையை பண்ண அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டே வந்து நிக்கிறான் பாரு. இப்ப பார்த்தா சூசைடு. இந்த கேஸோட ஃபர்தர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சு விடுங்கன்னு சொல்ல எல்லாரும் ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா அந்த சமயத்துல ஹீரோயின் காலை பிடிச்சு அழுகுறாங்க, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி. இவர் எதுவுமே பேசாம இருந்து கிளம்புறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் செட்டில்மெண்ட் பண்றாங்க. இந்த கொடுத்த கேஸையும் பாத்தீங்கன்னா வாபஸ் வாங்கிடுறாங்க. அது அந்த சமயத்திலயும் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அவர் எதுவுமே பேசாம வலியை பொறுத்துக்கிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. நடந்து ரோட்ல போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல வலி தாங்க முடியாம பொத்துன்னு விழுந்து போக இவரோட வாழ்க்கையில சந்திச்ச கஷ்டங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ண அந்த 4 லட்சத்தை ஹீரோயினோட ஃபேமிலி வாங்கினாங்க இல்லையா, காரணம் என்ன அப்படின்னா இந்த கேஸ் அதாவது திருட்டு கேஸை வாபஸ் வாங்கணும். அது மட்டும் இல்லாம அவங்கள வெளிநாட்டுக்கு அந்த ஃபேமிலி கூட அனுப்பி வைக்கணும் அப்படின்றது தான். வேற வழி இல்லாம இதை ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனோட அப்பா சொல்ல இவங்க என்ன படுத்துன்னு தெரியாம அந்த வயசான நபர் இருப்பாரு, இவர் அவங்க கிட்ட தகாத முறையில தான் நடந்துப்பாரு. என்ன பண்றது, குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர் கூட வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண இந்த சைடு ஹீரோ உடம்பு முழுக்க காயங்களோட மயக்கம் போட்டு விழுந்தார் இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போக அங்க வீட்டுல இருக்க எல்லா சாமான்களையும் அதாவது இவரோட பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க. இதுக்கு மேல வீட்டுக்குள்ள இருக்க இடம் இல்ல அப்படின்ற மாதிரி இவரோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கும்போதுதான் இவரோட அப்பா போட்டோவை தூக்கி போட்டிருப்பாங்க. மழை வந்திருக்கும் போல அந்த மழையில நினைஞ்சு இவரோட அப்பாவோட போட்டோ மொத்தமா அழிஞ்சு போயிட்டு இருக்கும். தொட்டா கையோட வந்துடும். தன்னோட அப்பாவை இந்த மாதிரி நிலைமையில பாக்குறோமே அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தமா கூப்பிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்திருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த அம்மா இறந்து போனாங்களே, பிள்ளைங்க மேல இருக்க கோவத்தால அவங்களோட அந்த வீட்டை மொத்தத்தையும் நம்ம ஹீரோயின் பேர்ல எழுதி வச்சிருப்பாங்க. கூட்டம் வந்தவங்களும் என் அம்மா கோவத்துல இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நீ ஒரே ஒரு சைனை மட்டும் போட்டு போ எல்லாம் முடிஞ்சிரும்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. அந்த ஃபேமிலி மெம்பர் மொத்தமா வெளியே பேசணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப இவங்க யாருக்கும் தெரியாம அங்க இருந்து காணாம போயிட்டாங்க. மொத்த பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க, எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்றது. ஆனா அதே சமயத்துல ஹீரோயினை காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோக்கு போன் அடிக்க ட்ரை பண்றாங்க, எடுக்கல. இதனால அவரை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி இங்க அவரோட ரூம்ல இருந்தார் இல்லையா அதை காமிக்கிறாங்க. ரூம் பூட்டு போட்டிருக்கிறதால வீட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு இருப்பாரு. ஆனா அந்த சமயம் பார்த்து ரூம்ல இருந்த நபர் வர, என்னடா நீ ரூமை உடைச்சுக்கிட்டே வந்துட்ட, வீட்டுல போலீஸ் எல்லாம் வந்து எப்படி விசாரிச்சுட்டு போனாங்கன்னு தெரியுமா, இதுக்கு மேல நீங்க இருக்க வேணாம், இங்க இருந்து கிளம்பி போடான்னு சொல்ல இவரும் குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் எல்லாத்தையும் மாட்டுறாரு. நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன் பாஸ்கர், ஆனா ஒரே ஒரு இதுவும் மட்டும் கேட்டுக்குவா, என் அப்பாவை எதுக்காக நீ வெளியே வச்ச, அவர் மழையில நனைஞ்சு அவரோட போட்டோ மொத்தமா போயிடுச்சுரா, என் அப்பாவோட போட்டோ எனக்கு இனிமேல் எங்கடா கிடைக்க போகுது அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு அங்க இருந்து வெளியே போக அப்பதான் அந்த நபரை நமக்கு காமிக்கிறாங்க. ரூம் முழுக்க ரத்தம், அவர் கொடூரமான முறையில டிவியால அடிச்சு சாகடிக்கப்பட்டிருப்பார். சோ இதனால் வெளியே ஹீரோக்கு கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன தோணிக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா, இப்போ அதை பண்ணவே ஆரம்பிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோயின் வந்து பாக்குறாங்க, ரூம் லாக் பண்ணப்பட்டிருக்கும். இதனால வேலை செய்யற இடத்துக்கு போகலான்னு போக அங்க பாத்தீங்கன்னா பேமெண்ட் கம்மியா இருக்கு, கமிஷனை புடிச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுட் டெலிவரி பண்ற ஆப் இருக்கு, அதை எதிர்த்து எல்லாரும் போராட்டம் பண்ணிருப்பாங்க. இவங்க போய் திரு இருக்காரா இங்க வந்தாரான்னு கேட்க நாங்களே எங்க வேலை போகுமா இருக்குமான்ற டவுட்ல இருக்கோம், நீ வேறமா அவன் இங்க வரல அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோ அங்கதான் இருப்பாரு. அந்த ஆப்போட எம்டி இருக்காரு இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா அந்த கமிஷன் எல்லாத்தையும் குறைச்சிட்டு அவங்கள வேலையை விட்டு தூக்குனாலும் பரவாயில்ல, போலீஸ் எல்லாரையும் வர வச்சு அடிச்சு துரத்துங்க அப்படின்னு மாதிரி அங்க வேலை செய்யற அத்தனை பேர் மேலேயும் வன்மத்துல தான் இருப்பார். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வர இப்போ அவர் இருக்கிற மனநிலையுமே வேற இல்லையா, அவர் ரெஸ்ட் ரூம் போகும்போது பின்னாடியே போய் அவர் அந்த இடத்துல கொடூரமான முறையில் அடிச்சு கொலை பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா அப்படியே கற்பாத இந்த சைடு ஹீரோயினும் நம்ம ஹீரோ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஃபேமிலி கிட்டே மாட்டிட்டாங்க. வேக வேகமா இழுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. என்ன தைரியம் தான் எங்களே அலைய விடுவேன், என் வீட்டு சொத்து எழுதி தரதுல உனக்கு அப்படி என்னடி வலிக்குது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க இவங்க ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் வைக்கிறாங்க, எனக்கு இந்த சொத்து எதுவுமே வேணாம், இல்ல வெளிநாட்டுக்கு உங்க கூடிய கூட்டு போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதை மட்டும் கேன்சல் பண்ணிடுங்க, நான் இங்கேயே ஏதாவது பார்த்து பொழைச்சிக்கிறேன்னு விட்டுடுங்கன்னு சொல்ல இவங்க இதுக்கு கூட தயாரா இல்ல. பக்கத்துல இருக்க ஒரு நபரும் அவதான் எழுதி தரேன்னு சொல்றாள், அவ கேக்குறது இது மட்டும் தானே பண்ணி கொடுத்தா என்னன்னு கேட்க அந்த வயசான நபர் இருக்காரு, 4 லட்சம் ரூபாய் அவங்க அப்பனுக்கு கொடுத்துருக்கோம், அதை எப்படி விட்டு போக முடியும்,
அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஒரு கட்டத்துல கை எடுத்து கும்பிட்டு என்னை விட்டுடுங்கன்னு அழுதுகிட்டே இருக்கு. அப்போ கேட்டு ஓபன் ஆகுது. பார்த்தா வெளியில ஹீரோ ரத்த காயங்களோட நடந்து வந்துகிட்டே இருக்காரு. உடம்பு முழுக்க ரத்தம். ஹீரோயினை பார்க்க இவரோட அப்பாவோட ஞாபகம் வருது. இதே மாதிரிதான் கை எடுத்து கூப்பி மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. இதனால கோபத்தோட உச்ச கட்டத்துக்கே போய் அங்க இருக்க எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கையில கிடைக்கிற பொருள் எடுத்து ஒருத்தரையும் விடாம வெட்டி வீழ்த்திக்கிட்டே இருக்க உடம்பு முழுக்க ரத்தம். சோ ஸ்டார்டிங்ல காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சீன் தான் இப்ப நடக்குது. எல்லாரையும், அதாவது இதுக்கு காரணமான எல்லாரையும் கொலை பண்ணிட்டு கடைசியா நம்ம ஹீரோயின் கிட்ட வராங்க. இவர் எதுவுமே பண்ணல அப்படின்னாலும் இவர் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இல்லையா, அதனாலதான் இவ்வளவு கஷ்டமும். நீ தப்பு பண்ணிட்ட, நீ போய் சொல்லியிருக்க கூடாது சுப்பு, இப்ப என்ன நிலைமையில இருக்கு பாத்தியா அப்படின்ற மாதிரி அவங்கள கொல்லணும்னு போக அந்த சமயம் பார்த்து அவங்க கை கூப்பி என்ன மன்னிச்சிடு, நான் தெரியாம பண்ணிட்டேன், இந்த நிலைமைக்கு காரணமே நான் தான், நான் இனிமேல் உயிரோட இருக்க வேணாம், என்ன கொன்னுடு அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல இவர் அவங்களோட கைகளை பாக்குறாரு. தன்னோட அப்பாவோட ஞாபகம் வருது. ஒரே ஒரு வார்த்தை தான், ஒருத்தவங்க கை கூப்பி மன்னிப்பு கேக்குறாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கிறது தான் மனுஷ குணம், மன்னிக்கல அப்படின்னா அவங்க மிருகத்துக்கு சமம். என் அப்பாவை அன்னைக்கு அப்படி மன்னிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன், நானும் என் அப்பாவும் சந்தோஷமா இருந்திருப்போம். ஆனா நினைக்கிற எல்லாமே நடந்துராது இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களோட கைகளை புடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. இந்த கை தான் என் வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை கொடுத்துச்சு, இந்த கைகளை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு நடந்து போய்கிட்டே இருக்காரு. கதவை திறந்து வெளியே போக அங்க இவரோட அப்பா சைக்கிளை வச்சு நின்னுகிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. என்னையா உடம்பெல்லாம் அழுக்கா இருக்குன்னு கேட்க இவரும் சிரிச்சுக்கிட்டே, இல்லப்பா சும்மான்னு சொல்ல, என்னையா இவ்வளவு அழுக்கு பண்ணிட்டு வர, உன் பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, திருமேனி அப்படின்னா எந்த அழுக்கும் இல்லாதவன் அர்த்தம்யா, இப்படி அழுக்காக்கிட்டு வரலாமா, இனிமேல் வரக்கூடாதுன்னு வா அப்பாவோட சைக்கிள் ஏறு. அவர் 2 பேரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்ல இவரும் சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப இவரோட அப்பா சைக்கிள் எடுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இதோட பாத்தீங்கன்னா இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.